ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அமிகுருமி கிளாஸ்ல இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நம்ம வந்து ஈஸியானது கொஞ்சம் கஷ்டமானதுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் போடக்கூடிய ஒரு கீ செயின். ஓகே, இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். கங்கா பிராண்ட் சம்மர்லாவோட காட்டன் யான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 2.5 mm ஹோக் எடுத்திருக்கேன். டேப்பர்ஸ்ட்ரி நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் கட்டர், ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறம் கீ செயின் ரிங் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து ஃபைபர் ஃபில் அண்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ கன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கேன் தான் எடுத்திருக்கேன். ஆக்டோபஸோட பாடி தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேப் போடுறேன். அண்ட் செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே, அஞ்சாவது சிங்கிள் க்ரோஷே, ஆறாவது சிங்கிள் க்ரோஷே. இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ வந்து மேஜிக் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் எந்த விதமான கேப்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 2 ஆட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் இப்போ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு சேம் அதே இடத்துல தான் நம்ம வந்து ரோ 2க்கான ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் தான் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் நான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, சேம் அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது சேம் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ மூணாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நாலாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அஞ்சாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆறாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 6 டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ரோ 2ல் 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் நம்மளுக்கு வரும். இப்போ ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்க, ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த்து டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஃபிஃப்த்து டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக வந்து 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக ரோ 3ல் பார்த்திங்கன்னா 18 கவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டால் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்க பாருங்கள், அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் ரோ 4க்காக வந்துட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4ஓட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அதில் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன்.
1 2 2 single crochet ஒரு increase. இப்போ third time repeat பண்றேன். 2 single crochet ஒரு increase. fourth time repeat பண்றேன். இப்போ first 2 single crochet and increase. fifth time repeat பண்றேன். 2 single crochet ஒரு increase. sixth time repeat பண்றேன். 2 single crochet ஒரு increase. So first single crochet, second single crochet and increase. ஸோ 6 டைம்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிப்பீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரோ 4ல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரோ 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். and second single crochet போடுறேன். third single crochet போடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு increase பண்றேன். so 3 single crochet ஒரு increase. இதை வந்துட்டு நம்ம 6 times repeat பண்ணணும். இப்போ நான் first time repeat பண்ணிட்டேன். இப்போ second time repeat பண்றேன். 3 single crochet and ஒரு increase. third time repeat பண்றேன். 3 single crochet increase. fourth time repeat பண்றேன். 3 single crochet இப்போ increase. fifth time repeat பண்றேன். 3 single crochet ஒரு increase. ஸோ ஃபைனலாக இப்போ 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 single crochet and increase. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோ 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ரோ 6ல இருந்து ரோ 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். டோட்டலாக வந்து 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். இப்போ நான் வந்துட்டு ரோ 6 போடுறேன். ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் நான் போட போகிறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 30 கவுண்ட்ஸ் வரும். ரோ 5ல என்ன கவுண்ட்ஸ் வந்துச்சோ அதே தான் ரோ 6லேயே வரும்.
ஸோ இப்போ ரோ 6 பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 7க்கு ஒரு செயின் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். ரோ 7லையும் ரோ 6 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரோ 7. ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரோ 7 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வரும். நீங்கள் போடும்போது கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. சம்டைம்ஸ் கவுண்ட் வந்து தப்பாக வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 7 பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ரோ 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 8க்காக ஒரு செயின் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ரோ 8லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் ரோ 8லேயும். ரோ 6 ரோ 7 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரோ 8. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரோ 8 ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 8 பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 9லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ரோ 6 ரோ 7 ரோ 8 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரோ 9ம். ஸோ இதே மாதிரி ரோ 9 ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 9 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 10க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 10ம் பார்த்தீங்கன்னா ரோ 9 மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வரணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ரோ 10 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 10மே இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 10 ரவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ரோ 11லேருந்து இப்போ நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரோ 11ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன், செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன், தேர்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சையும் ஒரு ஸ்டிச்சை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சையும் அண்ட் இந்த ஸ்டிச்சையும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டிச்சாக. ஸோ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே and decrease. And மூணாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet and ஒரு decrease. ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet
இப்போ டிக்ரீஸ். இப்போ 5th டைம் ரிப்பீட் பண்றேன். 3 single crochet and decrease. Sixth time repeat பண்றேன். 3 single crochet decrease. ஸோ டோட்டலாக 6 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ரோ 11ல் வந்துட்டு 24 கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 11 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 12க்காக ஒரு செயின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 12ல் வந்து நம்ம பேக் லூப் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக் லூப்பில் மட்டும் ஹூக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 single crochet ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ். அண்ட் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 single crochet அண்ட் ஒரு டிக்ரீஸ். மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 single crochet and ஒரு decrease. நாலாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 2 single crochet ஒரு decrease. இப்போ அஞ்சாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 2 single crochet ஒரு டிக்ரீஸ். ஆறாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 2 single crochet and decrease. ஸோ டோட்டலாக ரோ 12ல் பார்த்தீங்கன்னா 18 கவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 12ல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஃபைபர் ஃபில்லை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ கேப்பே இல்லாத மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஷேப்பே பாருங்கள், நம்ம ஸ்டஃப் பண்ண ஷேப்பே வந்து கரெக்டாக ரவுண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரோ 13 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 13க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். ஸோ ஃபைனலாக இப்போ சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 13 கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ ரோ 14க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃபுல்லாக டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். 6 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டிக்ரீஸ் பண்ணுறேன். தேர்ட் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்த் டிக்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபிஃப்த் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஃபைனலாக 6th டைம் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்டோபஸோட பாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ டேப்பெஸ்ட்ரி நீடில் போட்டுட்டு இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கும்ல, அதோட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு, ஸோ அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அந்த ஹோல். ஸோ அதுக்கப்புறம் யானை வந்து இப்படி நம்ம ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டோபஸோட பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்டோபஸோட ஹேண்ட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோ 12 வந்துட்டு நம்ம பேக் லூப் ஒன்லி ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லி மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோ 12 பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லூப் ஒன்லி மட்டும் தனியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்தால் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப் ஒன்லியில் இப்போ நான் வந்து ஹூக் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீடில் வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் எந்த லைன் சொல்கிறேன்னு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுவும் அங்கேருந்து நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு அந்த ஸ்லிப் நாட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிப்போம்ல, இது வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே ஒரே இடத்துல போடுறேன். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட் டபுள் க்ரோஷே. இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணுறேன். ஸோ இதைத்தான் வந்து நம்ம 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே ஒரே இடத்துல போடுறேன். இப்போ வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம். 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டேன், 3rd டைம் ரிப்பீட் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் ஃபைனல். 12th டைம் வந்து நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யானை வந்து கையோட ஹைட் பண்ணிடுங்க. டோட்டலாக நம்மளுக்கு 12 ஹேண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஆக்டோபஸோட பாடி அண்ட் ஹேண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் யானை ஹைட் பண்ணிட்டு நம்ம ஆக்டோபஸோட கேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் யான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். நல்லா வந்துட்டு மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் நம்ம பண்ண போகிறோம். 6 ஸ்டிச்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ரோ 2ல் பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சிக்ஸ் டைம்ஸ் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ கீழே வந்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அகெயின் 4 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். 4 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 ஸ்டிச்சை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஃபோர் செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அண்ட் டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ கேப்பை வந்துட்டு நம்மளோட ஆக்டோபஸோட சென்டர் ஹெட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ இருக்குது பாருங்கள், அதுவும் அந்த ஆக்டோபஸோட ஹெட்டோட ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் வச்சு நம்ம ஸ்டிச் போடணும். ஜஸ்ட் சும்மா ஒரு கிரிப்புக்காக ஸ்டிச் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம க்ளூகன் வச்சு தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் போடாமல் டேரெக்டாக க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நம்ம கீ செயின் வந்து மாட்ட முடியாது. ஏன்னா க்ளூகனுக்குள்ளே வந்துட்டு அந்த கீ செயினோட ரிங்கு வந்து உள்ளே போகாது. ஸோ அதனால் இந்த 2 ரோலை மட்டும் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டோம்னா நம்ம வந்து அந்த கீ செயின் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுட்டேன். அதனால் இந்த யானில் நான் ஸ்டிச் போடாமல் ஜஸ்ட் யானை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூகன் வச்சுட்டு இந்த பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோம். அதுக்காக வந்துட்டு பிளாக் கலர் யான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து நமக்கு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு லைன் கீழே தள்ளி தான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இந்த 5th ரோவில் தான் வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து யான் விட்டுருங்க, அதை ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷேயில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் 4 சிங்கிள் க்ரோஷே தள்ளி ஆப்போசிட்ல இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச். ஸோ இவ்வளோதான் ஐ எம்ப்ராய்டரி. இப்போ இந்த பிளாக் கலர் யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு யானை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் பிங்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெட் கலர் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டோபஸ்க்கு சீக்ஸ் போட போகிறோம். ஸோ ஐஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ போட்டாச்சு. அப்படியே யானை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 ஸ்டிச் மட்டும்தான். ஸோ இப்போ ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல, இந்த இடத்துல தான் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு இந்த ஜம்ப் ரிங்கை உள்ளே வந்து மாட்டி விட்டுக்கிறேன். இந்த கீ செயின் ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கட்டிங் பிளேட் இருந்துச்சுன்னா இந்த கீ செயின் அதில் மாட்டி விட்டுட்டு
அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேட் வச்சு அமுத்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அது ரொம்ப டைட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம உள்ளே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த கேப் வந்து தெரியாத மாதிரி. ஸோ நம்மளோட ஆக்டோபஸ் கீ செயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆக்டோபஸ் கீ செயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்தது. ஸோ நிறையா ஆர்டர் ரிப்பீட்டடாக வந்த ஒரு கீ செயின் தான். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அண்ட் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.